ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமகா, ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமகா, ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமகா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம் 11வது பாசுரம் கற்றுக்கரவை பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். ராகவா ராம ராகவா ராம ராகவா ராம ராகவா ராகவா ராம ராகவா ராம ராகவா ராம ராகவா ராகவா ராம ராகவா. அடுத்த கோபிகையை எழுப்ப போகிறா ஆண்டாள் நாச்சியாரும் தொழிகளும். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறா பாசுரத்தை. கற்றுக்கரவை இந்த பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் தடவி 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 கொடுத்து பசுக்கள்லாம் நாளுக்கு நாள் வயசாகி போலையா, எல்லாம் கன்றுகள் மாதிரியே இருக்கான். இதே மாதிரி ஒரு காட்சி ஸ்ரீமத் ராமாயணத்தில் காமிக்கிறா. அயோத்தியா காண்டத்தில் கைகேயி வரம் வாங்கிடுறா, 2 வரம் வாங்கிக்கிறா. தசரத சக்கரவர்த்திகிட்ட முதல் வரத்தினால் பரதன் நாடாள வேண்டும், 2வது வரத்தினால் ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும்னு வாங்கிட்டா. கெஞ்சரார் வரத்தை கொடுத்துட்டார், 2 வரத்தையும் கொடுத்துட்டு கெஞ்சரார் சக்கரவர்த்தி கைகேயிட்ட, அம்மா கைகேயி, ராமன்கிட்ட நீ என்னம்மா தப்பு கண்டுபிடிச்ச? பரதனை விட ராமனை தானம்மா நீ மடியிலேயே வச்சுட்டு வளர்த்த, கொஞ்சி கொஞ்சி வளர்த்தியேம்மா, எப்படிப்பட்டவன் ராமன்னு உனக்கே தெரியுமேம்மா. கந்தர்வராஜ பிரதிமம் அதீவ பிரியதர்ஷனம், பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல பேரானந்தத்தை கொடுப்பானேம்மா. அப்படிப்பட்ட ராமனைய கண்ணிலேருந்து நகர்த்துறியேம்மா, அவனை 14 வருஷம் காட்டுக்கு போனோன்னு சொல்கிறேம்மா. நீ கொஞ்சம் இந்த ராமனை காட்டுக்கு அனுப்புறது விஷயம் மட்டும் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணக்கூடாதா? நான் வரம் கொடுத்துட்டேன், இருந்தாலும் உன்கிட்ட கேட்குறேன்டிம்மா அப்படின்னு கெஞ்சறாரான். நான் இந்த ராமனை தினைக்கும் பார்த்து 60,000 வருஷம் நான் இந்த ராஜ்யத்தை ஆண்டேன். ஆனால் என்ன வயசானவன் மாதிரியே ஒரு நாள் நினச்சதில்லை கைகேயி. ஏன்னா இந்த ராமனை டெய்லி வர சொல்லி பார்த்து அப்படியே என்னுடைய வயசெல்லாம் குறைஞ்சி நான் இளைஞன் ஆகிவிட்ட மாதிரி தான் எப்பயுமே நினச்சிப்பேம்மா. அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாவிரஜந்தம் நந்தாமி பஷ்யன்னபி தர்ஷனேன பவாமி திருஷ்வைவ புனர்யுயேவ நந்தாமி பஷ்யன்யபி தர்ஷனேன பவாமி திருஷ்வைவ புனர்யுயேவ. அவனை பார்த்ததுமே நான் இளைஞனாகி விட்டேம்மா. அப்படிப்பட்ட ராமனை என் கண்ணிலேருந்து நகர்த்திரியே. கற்றுக்கரவை கணங்கள் பல. தசரத சக்கரவர்த்திகிட்ட எத்தனை விதமான குதிரைகள் இருந்ததுன்னு சொல்லக்கூடாதான், எத்தனை விதமான குதிரை கூட்டங்கள் இருந்தால் அந்த கணங்கள் கூட்டங்களையே எண்ண முடியாதான். காம்போஜ விஷயே ஜாத்தைஹி பாக்லீகைச்ச ஹயோத்தமைஹி வனாயுதி நதீஜைச்ச பூர்ணா கரிகையோத்தமைஹி. காம்போஜ தேசம், பாக்லீக தேசம், காட்டு பிரதேசங்கள், நதிக்கரை, இங்கெல்லாம் பிறந்து வளர்ந்த குதிரைகள்லாம் அத்தனை ஒசரத்துக்கு இருக்குமா. கூட்டமாக அயோத்தியில் அங்கங்கே கட்டி வச்சிருப்பாளாம். எப்படி இருக்குமா ஒரு குதிரையும்? இந்திரனுடைய உச்சைஸ்ரவஸ் குதிரை மாதிரி இருக்குமா. அப்படி குதிரைகள் இருந்ததுனால அந்த குதிரையை எண்ண முடியாதில்ல, குதிரை கூட்டங்களை எண்ண முடியாதான். குதிரை மட்டும் இல்லையா, ரதம், யானை, இந்த மாதிரி எல்லாமே கூட்டமாக தான் இருக்குமா. எதையுமே எண்ண முடியாதான். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமானே புண்ணியசீலோ மகாகீர்த்திகி ருஜுராசி மகாயசாக. பாசுரத்தில் அடுத்த பதம் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். எதிரி படைகளை எல்லாம் எதிர்கொண்டு தாக்குவானாம் ராமபிரான். வால்மீகி சொல்கிறார், அயோத்தியா காண்டத்தில் விவாகம் முடிஞ்சு இந்த 4 புதல்வர்களும் தசரதனுக்கு அப்படியே இந்த 4 புதல்வர்களையும் பார்த்து சந்தோஷமே தாங்க முடியலையா. அதுவும் ஜேஷ்டகுமாரனான ராமனை நினச்சி சந்தோஷப்படுறாராம். ஏன்னா எப்படிப்பட்டவன்னு வால்மீகி பகவானுடைய வார்த்தையை பாருங்கோ. தனுர்வேத விதாம் சிரேஷ்டோ லோகே அதிரத சம்மதக அபியாதா பிரகர்தாஷ சேனானய விசாரதக. வில்வித்தையை அறிந்தவர்களில் முதன்மையானவன். வில்வித்தையெல்லாம் யாரெல்லாம் சிரேஷ்டமானவாளோ அவளுக்குள்ள முதன்மையானவன் ராமன்.
புலியை அதனுடைய குகைக்கு சென்று சந்திக்கிறதுன்னு சொல்லுவாளாம். அப்படிப்பட்டவன் ராமன் வால்மீகி சொல்கிறார், பாராட்டுறார். எதிரி படையை எதிர்கொண்டு தாக்குபவன், தாக்குறது மட்டும் இல்லை, சும்மா போய் தாக்கிறது இல்லை, சிதற அடிப்பானா, கலங்க அடிப்பானா. அபியாதா பிரகத்தாச்ச சேனானய விசாரதக. அடுத்த பதம் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. எப்படிப்பட்டவளா இந்த தோழி ஆண்டாள் நாச்சியார் எழுப்புறாளே, பொற்கொடியே, ஊருக்கு ஒரு பெண் பிள்ளையா, அவ்வளவு விலை மதிக்க முடியாதவளாவள, ஊருக்கு ஒரு பெண் பிள்ளை, குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. யாரை மாதிரியா? சீதா பிராட்டி மாதிரியா. வில்ல முறிஞ்சிட்டார் ராமர். வில் முறிஞ்ச உடனே ஜனக மகாராஜா சொன்னாராம், அடடா அடடா, என்ன அற்புதம், என் கண்ணால் பார்த்தேனே, இப்படி ஒரு அற்புத காட்சியை பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாராம், ஜனகானாம் குலே கீர்த்தி மகா மாகரிஷ்யதி மே சுதா சீதா பர்த்தாரமாசாத்திய ராமம் தசரதாத்மஜம். ஜனக குலத்தின் புகழை விளங்கச் செய்ய போகிறாள் யாருன்னா என் பெண் சீதைங்கிறாராம். எப்படிப்பட்ட ஜனகராம்? கர்ம வீரர்னு சொல்லுவா ஜனகரை. மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதக்யதி. ஒரு தடவை யாக்ஞவல்யர்னு ஜனகருடைய ஆச்சாரியன், இந்த ஜனகரை மட்டும் இவர் ரொம்ப கொண்டாடுறாரு அப்படின்னு மீதி சிஷ்யாலாம் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாலாம். இப்போ ஜனகருடைய ஒரு வைராக்கியத்தை காமிக்கிறதுக்காக ஒரு நாள் பாடம் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே மாயையால் மித்தில எரியிற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கினாராம். எல்லாரும் அந்த இடத்த விட்டு எழுந்து ஓடி போயிட்டாலாம். ஜனகர் மட்டும் உட்கார்ந்தாராம். ராஜா, உன்னுடைய ராஜ்யம்தான், நீ போலையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆச்சாரியன்ட்ட சொன்னாராம், எரிகின்ற மிதிலையில் என்னுடையது என்று எதுவும் இல்லை ஆச்சாரியனே அப்படின்னு சொன்ன. அப்படிப்பட்ட ஜனக மகாராஜா என்ன சொல்கிறார் சீதையை பார்த்து, என் பெண் சீதை, என் பெண் சீதை தசரதர் பிள்ளை ராமனை கணவனாக அடைந்து என்ன பண்ண போறா, ஜனக குலத்தின் புகழை விளங்கச் செய்ய போகிறாள். குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடி என்னுடைய மகன் சொல்றாராம். சீதா பிராணை பகுமதாதேயா ராமாயமே சுதா. ராமனுக்கு கொடுக்கப்பட வேண்டியவள் என்னுடைய பெண். இந்த என்னுடைய பெண்ணை ஒரு இடத்துலையும் சொல்கிறாரா ஜனக மகாராஜா. கல்யாணம் பண்ணி கொடுக்குறார், கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறார். இயம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவ. இயம் சீதா மம சுதா, என்னுடைய பெண், இந்த சீதை என்னுடைய பெண் சொல்கிறாரே. குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடி. அந்த கர்ம வீரரான ஜனகரே என்னுடைய பெண்ணை பிராட்டியை அபிமானித்தாரே. அப்படி குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. போதராய் அப்படின்னு அடுத்த பதம். போதராய் போதராய். வந்தோம், நாங்களாம் எதுக்கு வந்தோம், எல்லாரும் வந்துட்டாளான்னு கேட்குறாளாம் அந்த தோழி. வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டோன்றாளாம். யாரை மாதிரி? ராவணனால் விரட்டி அடிக்கப்பட்ட விபீஷணன் எப்படி வந்து சேர்ந்தானோ அந்த மாதிரி நாங்கள் வேகமாக வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் தெரியுமோ? வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். எப்படி வந்தோம் தெரியுமோ? ராவணனால் விரட்டி அடிக்கப்பட்டு என்ன பண்ணாராம்? வேகமாக வந்தாராம். ஆ ஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணக. விபீஷணன் எப்படி வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தானோ அந்த மாதிரி நாங்களும் என்ன பண்ணோம், கிருஷ்ணனுக்கும் ரொம்ப பிரீத்தியா, கிருஷ்ணனும் உன்னை ரொம்ப விரும்புகிறான் இல்லையா, அப்படிப்பட்ட உன்னிடத்தில் வந்து சேர்ந்தோம். ஆ ஜகாம முகூர்த்தேன, விரைவாக வந்தானாம் விபீஷணன். எங்கே வந்தானா? எத்திர ராம சலக்ஷ்மணக. இன்னொரு ஆற்றுக்கு போகிறவாள் தான் போகிறான்னு சொல்லுவாள். தன் ஸ்வகிரகம் நம்பாத்துக்கு வரவாள் ஆற்றுக்கு வந்தோம்னு சொல்வா இல்லையா, அந்த மாதிரி வர வேண்டிய இடத்துக்கு வந்தான். ஆ ஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணக. வந்துட்டானா. வந்துட்டு எப்போ வந்தானா? இந்த வானர முதலிகள்லாம் வந்து பேசிகிட்டே இருக்காளாம். யாரோ ஆகாசத்தில் வந்து நிற்கிறாளே, யார் இது? ராவனுடைய தம்பின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தாலாம். தேஷாம் சம்பாஷமானானாம் அந்யோன்யம் ச விபீஷணக உத்தரம் தீரமாசாத்திய கஸ்தயேவே வதிஷ்டித. அவெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து சேர்ந்தான் போதராய். எப்படி வந்து சேர்ந்தான்? வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தானே விபீஷணன், அந்த மாதிரி நாங்களும் வரவேண்டிய இடத்துக்கு, பிராபியமான இடத்துக்கு வந்து புகுந்தோம் அப்படின்னு சொல்கிறாலாம். இப்படி 11வது பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 12வது பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களை வச்சுண்டு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா
கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண ராம கிருஷ்ண கோவிந்த நாராயண. நமஸ்காரம்.